சோடாபுட்டி பெய்றங்க இந்த காஞ்ச துணி அப்படியே எடுத்து உள்ள போடுனே மழை வர்ற வரைக்கும் அண்டால போட்டு என் சட்டி ஈரமாயிருச்சுல இப்போ நான் என்னத்த போடுவேன் உனக்கு வேணும்னா உன் துணியை நீ தான் உள்ள எடுத்து போடணும் நீ போடுறத அதுக்கு நான் என்ன பண்றது எதுக்கு என்கிட்ட கோவப்படுற என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்கிட்ட இருக்கிறதுல இந்த ஒண்ணு தான் பரவாயில்லாம இருக்கு இததான் நான் காப்பாத்தி தீபாவளிக்கு போடணும்னு இருக்கேன் இது இன்னைக்கே நினைச்சு போச்சு மறுபடியும் இன்னும் 4 நாளுக்குள்ள எப்படி நான் போடுறது 4 நாள் கூட இல்ல 2 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு அவ்வளவுதான் 2 நாள்ல இத காயணும்னா வடகட்டில போட்டு வறுத்து தான் எடுக்கணும் ஏலே சதீஷ் எங்க வா அம்மா நீ முறுக்கு அதிரசம் ஏதாவது சுடும்போது சட்டில போட்டு கொஞ்சம் வறுத்து இந்த சட்டியை மட்டும் கொஞ்சம் காய வச்சு தருவியா என்னடா சொல்லியாமே அவன் ஓட்ட சட்டி மழையில நினைச்சு ஈரமாயி போச்சா அதான் அவன் தீபாவளிக்கு போடணுமா நீ முறுக்கா அதிரசமா சுடும்போது இந்த சட்டிய நீ பொரிக்கான் சட்டியில போட்டு வறுத்து எடுத்து காய வச்சு அவனுக்கு கொடுப்பியான் அதான் அவன் தீபாவளிக்கு போட போறானா அதான் வறுத்து தருவியா பொரிச்சு தருவியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த சட்டிய ஓட்ட சட்டி சரியான சட்டி ஜெகநாதனா இருக்கான் எப்படிதான் ஓட்டையாக்குவானா தெரியல அவ்வளவு சட்டியும் ஓட்டையாக்கிடுறான் அதுல இந்த ஒண்ணுதான் பரவலாம இருக்குதான் பாம்போட்டே கிழிச்சிருவான் போல இருக்கு சை ஏய் உனக்கு சட்டி வாங்கதாம்ல கூப்பிடுறியே வா போவோம் அம்மா இவனுமா வர நம்ம கூட கடைக்கு ஆமா வேற அவனுக்கு வேணுங்கத அவன் எடுக்கண்டாமா இவன் வந்தா ஓவரா பண்ணுவான் நம்மள துணி எடுக்க விட மாட்டானே அம்மா எனக்கு ஒரு நல்ல சட்டியா பிராண்டட் சட்டியா வாங்கிடாமா என்னமே உனக்கு சட்டி இரும்புலதாம்ல அடிச்சு போடணும் எப்படிதான் ஓட்டையாக்குவியே தெரியல அம்மா அது எனக்கே தெரியலம்மா சரி எனக்கு நல்ல சட்டியா பிராண்டடா வாங்கிட்டா ஒரு 5-6 பிராண்ட் போட்டாலும் சட்டி மேல வெளிய தெரியணும் அந்த மாதிரி ஒரு நல்ல சட்டியா வாங்கிட்டா அப்ப நான் ஸ்பைடர் மேன் மாதிரி ஃபேன்ட்க்கு மேல வெளிய போட்டுக்கலாம் சட்டியை வெளிய தெரியும் ஏய் சோடாபுட்டி வாயை மூடிக்கிட்டு இருக்கியா அப்படியே ஃபேன்ட் போட்டிருந்தாலும் சட்டி மேல அந்த வார் மட்டும் தெரியணும் அது நல்ல பிராண்டடா இருக்கணும் அப்பதான் ஒரு கெத்தா மாசா இருக்கும் ஆமா ஆமா அவள பையில பஸ்ல ஓடி போய் ஏறும்போது அப்படிதான் ஃபேண்ட் அவுந்து உளுற மாதிரி ஃபேண்ட போட்டிருப்பானுவ சட்டி தெரியும் அது மாதிரி நீயும் போட போறியோ ஆமா அப்பதான் கெத்து சீ அதுக்கு நீ இந்த ஓட்ட சட்டியே போட்டுக்கிடலாம்ல வெளிய சட்டி தெரியணுமா சட்டி சோடாபுட்டி நீ ரொம்ப என் லைன்ல குறுக்க வர பாத்துக்க எம்மா இவனை பாரு எப்ப பார்த்தாலும் சோடாபுட்டி சோடாபுட்டின்னு சொல்லிட்டு என் பேரையே மறந்துடுவான் போல இருக்கு அட ஆமா ஆனா சோடாபுட்டி உன் பேர் என்ன உன் பேரே மறந்து போச்சு பாரு எம்மா பாருமா இவனை என்னைய ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான் சரி சரி சண்டை போடாம வாங்க எனக்கே நிறைய வேலை கிடக்கு போய் 2 முத துணி எடுத்துட்டு வாரியல எனக்கு கொஞ்சம் தீபாவளிக்கு துணியும் தைக்க வேண்டிய வேலை கிடக்கு நான் தைக்க நீங்க 2 பேரும் லட்சுமி பெரியம்மா எல்லாம் போறாவல்ல அது கூட போயிட்டு வந்துருங்க என்ன எம்மா நீ எப்ப வரலையா வாரேன்னு தடவை சொன்னேன் வாரேன்னு தான் சொன்னேன் வேற அங்க போயிட்டு இங்க வந்து துணி எல்லாம் தைக்க நேரம் இருக்காது ஏற்கனவே நிறைய துணி தைச்சிட்டதுலாம் தைக்க வேண்டிய இடக்கு எல்லாம் தச்சிட்டீலான்னு வந்துட்டு இடக்காலவே விடுதேடி இன்னைக்கு ராத்திரி முழுக்க இருந்து தச்சாதான் தைக்க முடியும் அதனால நீங்களே போயிட்டு வந்துருங்க என்ன அப்ப உனக்கு எனக்கு தான் லட்சுமி அக்காலாம் எடுப்பாவல அதுல ஒண்ணு அவியல்வே எடுக்கிறதுல ஒண்ணு எனக்கும் பார்த்து எடுத்துட்டு வா 1000 ரூபாய்க்கு போல உனக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன் பாரு சூப்பர் சேலையா சரி வாங்க காசு தாரேன் போயிட்டாங்க மழை வேற தூரிட்டே டக்கு பெரிய பொண்ணு கார்ல தான் உளரம் போவவன்னவ அதனால நேரா பார்த்து போயிட்டு வந்துருங்க என்ன சரிம்மா வாங்க வாங்க காசு எடுத்து தாரேன் கையில கொண்டு போயிருங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க இந்த சட்டியை அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் தைக்க சொல்லணும் தைச்சிட்டேன்னா மறுபடியும் ஒரு மாசத்துக்காவது போடலாம் லட்சுமி அக்கா அக்கா வாங்க சித்தி ஆமா அம்மா எங்கம்மா அம்மா எங்க போனான்னு தெரியல நாங்களும் எங்க அம்மையை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் போனை போட்டாலும் போன போக மாட்டேங்குது இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனா ஆளையே காணோம் யாரது ஐ பூமரியா என்னது ஆளையே காணுமா எங்க போறேன்னு எதுவும் சொல்லிட்டு போனாவல ஒன்னும் சொல்லிட்டு போல சித்தி நாங்களும் போன போட்டு பார்க்கும் போன போக மாட்டேங்குது இதுல வேற 3 மணிக்கு துணி கடைக்கு போனா ரெடி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமா அதான் நானும் இவள பூமரியும் சதீஷன் தான் போவாங்களான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு சரி துணியாசையும் கொடுத்துட்டு போவோம் பிள்ளைகளுக்கு பார்த்து துணியை எடுத்துட்டு கூட வரட்டேன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் நீங்களே எங்கன்னா உங்க அம்மா ஆளை காணங்கில்ல இப்படிதான் சித்தியா ஒரு இடத்துக்கு போனா சொல்லிட்டே போகண்டா இப்ப நாங்க கிடந்து தேடிட்டு அடப்பா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல ஒருவேளை பத்திராளியை கைட்டுக்கு போயிருப்பாவளோ போய் பார்த்துட்டு வரட்டுமா அங்கேயும் சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்டுட்டேன் அங்கேயும் இல்லையா அவிய அம்மாவை காணோம் எங்க போனாவன்னு தெரியலன்னு அவளும் புலம்பிக்கிட்டு இருந்தா ஐயே அவியலும் காணோன்னா
தீபாவளி பண்டு பொருள் வாங்கியாச்சு, எல்லாரும் தான் வாங்கிட்டு வந்தோம். வேற எங்க வீட்டு ஊர்வல உமா வீட்டுக்கு போயிருப்பாவளோ எல்லாரும். சரி உமாளுக்கு போன் அடிச்சு பார்ப்போம். ஆமா அவியலுக்கு நாங்க அடிச்சு பார்க்கல. பெரிய பொண்ணத்துக்கு போட்டோம், அவிய மாமியார் தான் எடுத்தாவ. அவ எந்தால பயணம் பண்ணாலோ தெரிலன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு வச்சுட்டாவ. அதனால நாங்க எம்மடியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அப்புறம் போடல. அப்படியா? அப்போ உமாளுக்கு போட்டா தெரிஞ்சிடும். எல்லாரும் எங்கேயோ போயிருக்காவன்னா எங்கனா போய் கிடப்பாவ, என்ன பண்ணியாவன்னு தெரியலையே. எனக்கு யாரும் ஃபோன் பண்ணலையே. வாழ சதீஷ், நீங்க 2 பேரும் தான் துணி எடுக்க வரீங்களா எங்க கூட? ஆமா, எங்க அம்மா வரலையா, நாங்க 2 பேர் தான் வரோம். இந்த பையன் ஃபேண்ட் போட்டிருக்கானா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இவன் லுங்கில இருந்தாதான் இவன் துணி போட்ட மாதிரியே இருக்கான், இல்லாட்டி துணி போடாதவன் எங்கனங்க இருக்கான். சொல்லுங்க நாலு முடி. எல்லாம் எங்க இருக்கீங்க? எல்லாம் சரசா? ஆமா ஆமா சரசு தான். துணி எடுக்க போனோன்னு சொன்னாலுவல, எங்க போய் தொலைஞ்சாலுவன்னு வீடு தேடி வந்துட்டாலோ. லட்சுமி அக்காலாம் எங்க இருக்கவன்னு தெரியுமா? பிள்ளைல அம்மையை தேடி காடெல்லாம் அலையுதுவே. லட்சுமி எங்க கூட தான் இருக்கு. உங்க கூட தான் இருக்காவளா? அம்மா எங்க இருக்கீங்க அப்பா? அவ்வளோ வேற எங்க? நம்ம இடிச்சாச்சு வீட்டுலதான் அவ்வளோ இருந்து இந்த இது கொக்குசு முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கோம். வேணா நீங்களும் வாங்க, ஜாலியா இருக்கு. நீங்க ஒரு ஆளுதான் மிஸ்ஸிங். கேட்டா நீ இங்க துணி தைக்கணும், தீபாவளிக்கு நிறைய ஆர்டர் கிடக்குன்னு வர முடியும்னு சொல்லி இருந்தா உங்களை கூடாம நாங்களாம் அங்க உட்கார்ந்து பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தீபாவளி பலகாரம் ஆத்தியாலால என்னைய மட்டும் விட்டுட்டப்ப அவ்வளோ தீபாவளி பலகாரம் செஞ்சு தின்னுட்டு அடக்கிய. கூப்பிட்டா என்ன வரையா போறிய? அதான் வர முடியல, வேலை கிடக்குன்னு. அப்புறம் என்ன? கூப்பிடலன்னா கூப்பிடலங்கிறது, கூப்பிட்டனா வேலை கிடக்குன்னு வராண்டேங்கிறது. அவளை வர சொல்லு. இந்த லட்சுமி அக்கா உங்களை கூப்பிடியாவ, இழுத்து வச்சு வீட்டுக்கு வருவியலாம். போங்க, நான் வரல. அவ என்னைய கூப்பிடாம தானே நீங்க எல்லாம் பலகாரம் செஞ்சு திங்கிய. நீங்கள் விலை தின்னுங்க. 4 முடி கோச்சிக்கிட்டு துணி எடுக்க போனான்னு சொன்னியெல்லாம் 3 மணிக்கு போல போவியல்ல. அதுக்குதான் நான் பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு போலான்னு வந்தேன். லட்சுமி அக்காட்ட சொல்லு, பிள்ளைகளை 2 பேரையும் சேர்த்து துணி எடுக்க கூட்டு போகணுமான்னு. காசு தான் சதீஷ்ட எல்லாரும் துவைச்சு விடுவான். அதனால பூ மரட்ட கொடுத்துட்டு போறேன். அவட்ட வாங்கிக்கிட்ட சொல்லு, பிள்ளைகளை கூட்டு போய் பத்திரமா துணி எடுத்துட்டு பத்திரமா கூட்டு வாங்க. அதை சொல்லிட்டு விட்டுட்டு போலான்ட்டு தான் வந்தேன். எனக்கு வேலை கிடக்கு, நான் வீட்டுக்கு போறேன். அவளை வர சொல்லு. ஐயா லட்சு, 4 முடி உங்க மேல கோவத்துல இருக்கு. அது வீட்டுக்கு போதான். பிள்ளைகளுக்கு நம்ம துணி எடுக்க போகும்போது சேர்ந்தாப்புல கூட்டு போயிட்டு துணி எடுத்துட்டு கூட்டு வந்து பத்திரமா விடணுமா. அதுக்கு துணி வைக்க வேலை கிடக்கா வரலையா? அவ சரசு வரலையாமா துணி கிடைக்கப்போ? ஆமா வரலையா. பிள்ளைகளை மட்டும் தான் கூட்டு போகணுமா. குவாச்சிக்கிட்டா போல இருக்கு, அதான் வரலங்கால என்னமோ தெரியல. அவளை முதங்க வர சொல்லு. நாலுமுடி எதா இருந்தாலும் அங்க இடிச்சு வச்சு வீட்டுலதான் இருக்கோம். இங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம் துணி எடுக்க. நீங்க இங்க வரவியல லட்சுமி அக்கா கூப்பிடியாவ? ஆமா வாங்க சரசக்கா. சரி இருங்க வாரேன். நாலுமுடி வாரேன்னு சொல்லிருச்சு. எங்க இருக்கவளாம் சித்தி? எல்லாரும் இடிச்சு வச்சு வீட்டுல இருக்கவளா? அங்க இருந்துகிட்டு தீபாவளி பலகாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்காவ அவ்வளோ ஒன்னா. சரி நீங்கள் எல்லாம் உள்ள போய் இருங்க பத்திரமா. மழை வந்துட்டு இடக்கு வருங்க. உங்க வீட்டுல எல்லாம் அங்க கிடக்காவே நான் எல்லாரையும் பத்தி விடியே. அதுக்கப்புறம் துணி கடைக்கு போகும்போது சேர்ந்து எல்லாரும் போயிட்டு வாங்க. சரி சித்தி. குமாரி, இந்த உன்ட்ட காசை நான் தந்துட்டு போறேன். நீ லட்சுமி பெருமா வந்ததான் நீ பெருமிட்ட கொடுத்துரு காசை பத்திரமா. அப்புறம் துணி எடுத்துட்டு அவைய சேத்தாப்புல உனக்கு பில்லு எடுத்து வாங்கி தந்துருவாவண்ண. சரிம்மா. வரட்டும். வந்ததை அவளை சமாதானப்படுத்திக்கிட்டலாம். 4 முடிக்கு நல்ல கோவம் தான். வேற கோவப்பட முடியாவளா? எல்லாரும் ஒன்னா அடக்கம், அவியில மட்டும் விட்டுட்டு நம்ம மட்டும் வந்தோம்னா இடிச்சு வச்சு சொல்லிட்டே இடந்தா. வீட்டுக்காருக்கு பிடிக்கும், கொக்குசு முறுக்குன்னா பிடிக்கும். கொஞ்சம் எப்படி செய்யணும் என்னன்னு தெரியலக்க. ஒரு நேரம் வந்து எல்லாம் செஞ்சு கலக்கி தந்துட்டு போங்க மாவெண்ணு. நான் தான் சரி அவ கலந்து கஷ்டப்படுவாளான்னு சரி செஞ்சுட்டு இருந்தேன். நேற்று நீங்க சொன்னீங்களாக்க, அது மாதிரி அதிரசத்துக்கு எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன். ஒரு 2 நாள் ஊறணும்னு சொன்னீங்கல்ல, அதான் சரி ஊறட்டும்னு வச்சிருக்கேன். எப்படியும் நாளைக்கு சுடலாம்லக்க? ஆமா நாளைக்கு மாவு நல்லா பதம் வந்துடும். நாளைக்கு சுடு. கொக்குசு முறுக்கு தான் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் இழுத்து வச்சு இந்த தட்டை முதல் நீ ஒளிச்சு வை. லட்சுமி சுட்டு வைக்க அந்த அவ்வளவும் வாய்க்குள்ள அரைச்சிக்கிட்டே இருக்காளுவே. சுட இப்படி தின்னுக்கிட்டே இருந்தேன்னா வேற என்னன்னு இருக்கும்? தீபாவளி பலகாரம் சாமிக்கு வச்சு தின்பாவ கண்டிருக்கு. இந்த செய்ய இப்படி தின்னுக்கிட்டு இருந்தா என்னன்னு சாமிக்கு படைக்கங்க? ஐயோ அப்படியா? பலகாரம் சாமிக்கு படைச்சிட்டு திங்கணுமா? இது தெரியாத எனக்கு. அதெல்லாம் வீட்டுல பலகாரம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும், சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு. வீட்டுல பலகாரமே செய்யாத உனக்கு எப்படி தெரியும்? அதுவும் வாஸ்தவம் தான். எனக்கு சத்தியமா தெரியாதுல. நான் இது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டுல வச்சு திங்கிறதுக்காக தீபாவளி பலகாரம் செய்யலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோலாம் ஏன் அந்த சுனாமி கொரோனாலாம் வரும்போது தூக்காம இருந்துச்சு. இவ்வளோ மாதிரி ஆளுவலை முதல் தூக்கணும். இந்த கலர் குருவி நம்மள ஓவரா டேமேஜ் பண்ணும். உங்க மைனி பார்லர் போய் மண்டையை கலர் பண்ணிட்டு அப்பப்போ வருதோ? சச்சா எங்க மைனிக்கு நேச்சுரலாவே மண்டை கலர் தான். அட நீ வேற, அது டை அடிச்சுக்கிட்டு தெரியுதுன்னு நினைக்க ஊதா கலர் டை.
அது மண்டையில கொஞ்சம் கருத்து போனாலும் உடனே டக்குன்னு மறுபடியும் ஊதா கலர்ல திரும்பிடுதே. அப்பப்ப பார்லர் போய் ஏதோ பண்றாவன்னு நினைக்கிறேன். கேட்டு பாப்பம்மா. சும்மா இரு. அடுப்புல எண்ணெய் சட்டி இருக்கு பக்கத்துல, மூஞ்சில குவாரி ஊத்திரும் பாத்துக்க. அப்புறம் இந்த ஐ விக்ரம் படத்துல ஒருத்தருக்கு பபுள் பபுளா மூஞ்செல்லாம் ஆகுமே, இந்த இது சாக்லேட் பபுள் விடங்கா இருக்குமே, அது மாதிரி ஆயிரம் உன் மூஞ்சம். கவனமா இருந்துரு. எங்க மைனிட்ட வாயை கொடுத்துட்டு டக்காத. ஐயோ உங்க மைனி செஞ்சாலும் செய்யும், பொறாம பிடிச்சது. கொஞ்சம் காண்டிலே தெரியும் வேற நம்ம மேல. ஆமா இழுத்த வச்சு நீ எங்க கூட துணி எடுக்க வரலையா? அடுத்த மாசம் என் பையனுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதனால அப்பா போய் துணி எடுக்க போலான்னாரு. அதுக்கப்புறம் நான் தான் என் மௌனுக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் தீபாவளி வரும்ல, அதனால பையனுக்கு தீபாவளிக்கு துணியெல்லாம் எடுக்கணும், எடுத்துட்டு வந்துருங்க அண்ணே. அப்போ உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறேன்னாரு. அதனால நாங்க துணி கடைக்கு வரல. ஒரு பிள்ளை ஒண்ணு ஆச்சு, வந்ததுதான் வந்தது. அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்க. சரியான ஆளுதாம்லா நீ. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டுட்டு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் நான் உங்க கூட வரேன். எல்லாரும் இவ்வளவு மதிய கழுதி ஆக்கிறதுக்குன்னே இருக்கலவ வரலட்சுமி. பொண்ணா கடந்த உள்ளவள்ல எப்பயும் உள்ளத 3 பேர் தானே சுத்திக்கிட்டு திரிவாளுவ, கையை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கமுண்டா. அவளுக்கு ஒரு பிள்ளை வந்துட்டதா அவ கொஞ்சம் பொறுப்பாயிட்டா. இதுவளுக்கு அவ்வளவும் பள்ளிக்கூடத்துக்கு போகல, இல்லைன்னா மாமியார் அறிவை பாத்துக்கிட்டியாவன்ட்டு அந்த தைரியத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இவ்வளவு மாதிரி இருக்க விடாதம்மா. நிச்சவாச்சி, பர்த்டே செலிப்ரேஷன் எங்க? மண்டபத்துல கிராண்டா எடுக்கியா இல்ல வீட்டுல தானா? தெரியல பெரிய பொண்ணு, எல்லாம் எங்க வீட்டுக்காரோட முடிவுதான். இவ சும்மா நம்ம கிட்ட பியாய் கதை விடுவா. இவ என்ன சொல்லியாலும் அதான் வீட்டுக்காரே மண்டை ஆட்டுவான். அப்படிதானே இழிச்சவாச்சி? சும்மா இருல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் அந்த பிள்ளைக்காண்டி நம்ம வீட்லயே தான் கிடக்க வேண்டியிருக்கு. அவ எதையாவது எடுத்து வாயில வச்சா கூட என்ன நடந்துக்காரு தெரியுமா? இல்லையே பக்கம் உனக்கு என்ன வேலைன்னு அந்த ஆளை எரிஞ்சு விளையாரு. பையன் வந்ததுல இருந்து நம்மளெல்லாம் ஆளாவே ஒரு மதிக்க மாட்டேங்காரு தெரியுமா? அது உண்மைதான். பிள்ளைகள்னு வந்துட்டு அதுவும் பொம்பளை பிள்ளைகள் என்ன அவ்வளோதான். ஐயா அப்பமார்களுக்கு நம்மளாம் ஆளாவே தெரிய மாட்டோம். நல்லவேளை உனக்கு ஆம்பளை பையன், அதனால கொஞ்சம் நீ தப்பிச்சிட்ட போ. ஐயா பையன் ஐயா அப்பாவுக்கு அப்பா சொல்லலாம், ஒரே அப்பாட்ட தான் ஓடியான். ஐயா அப்பாவை கண்டா நம்மளாவே மதிக்க மாட்டான். எல்லாம் ஒரே போலதான் இருக்குன்னு சொல்லு. அட என்ன நடக்குதுங்க? அட வாசரசு வாங்க சரசக்கா. என்ன அடுப்புங்க ஹால்லே போட்டியல? தாங்க அக்கா கொக்கு முறுக்கு சாப்பிட்றீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா சரசு, வெளியே மழை தூரிட்டு அடக்கல, லேசா லேசா துருள் போட்டு அடக்கிறதுனால அடுப்பை நாங்க உள்ளே போட்டுட்டோம். வெளியே எங்க வேற மழை இப்படி தூரிட்டு அடந்தனா என்ன சட்டியை போடுறது? ஆமா ஆமா அதுவும் சரிதான். ஆமா எப்பத்துல இருந்து சுட்டுட்டு அடக்கிய? மதியம் போல சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இழுத்து வச்சு போன் பண்ணா, அந்த சரி செஞ்சு கொடுத்துட்டு போயிருவோமா நினைச்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தரா தேடி தேடி வந்தவ எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கா. நீ தான் நான் இப்பதான் வாரேன். ஆமா வீட்டுல நிறைய வேலை கடந்து துணி தைக்கணும்ல, இனிமே பையன் துணி தான் தைக்கணும். பரவாயில்ல, எல்லாரும் என்ன பண்ண பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டிய. நானும் இன்னும் ஒன்னும் செய்ய ஆரம்பிக்கல. மாவு கிவி எல்லாம் எங்க வீட்டுக்கார்ட்ட அரைச்சி எடுத்து கேட்டு வாங்கி வச்சு வச்சிருக்கேன். இனிமே பரவாயில்ல, ராத்திரி உட்கார்ந்துதான் செய்யணும். நீ ராத்திரி முழுக்க உட்கார்ந்து துணியை தைப்பியா பலகாரம் செய்வியா? அதாம்க்கா என்ன பண்ணேன்னு தெரியல. பியாசட்டிக்கு என்ன மழைகளை பெய்யலனாலும் வெளியில அடுப்பை போட்டுனாலும் எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து செஞ்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணேன்னு தெரியாம நானும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா தீபாவளி நேரத்துல மழை எப்படியும் கண்டிப்பா வரும்ல. நமக்கு இந்த மழையை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஆமா நானே வெடியெல்லாம் கோத்து போச்சுன்னு குடிசை மேல வச்சிருந்தேன். நல்ல வேலை கொஞ்சம் வெயில் அடிச்சதுல கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. மீதியை கொண்டு வீட்டுல வச்சிருக்கேன். நானும் எங்க வீட்டுல இந்த பொரிக்காஞ்சட்டியில தான் போட்டு வறுத்து எடுக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சூடுகிடு அப்படியே சூட்டுல கொஞ்சம் அப்படியே மிதமா மாறும்ல. வறுத்து கிறுத்து போடாத சட்டியில போட்டு வெடிச்சு சேதறீரா வீடு முழுக்க. அப்படியா வெடிச்சிருமா? இவன் மண்டையில காடு கழுவாவது கடவுள் இந்த மூளைகளையே வச்சு படைச்சானா இல்லன்னா களிமண்ணை வச்சு படைச்சானான்னு தான் தெரியல எனக்கு. சும்மா இருங்க, அவ சும்மா விளையாட்டு பத்தியில பேசிக்கிட்டு இருப்பா. அவ பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடாதீங்க. இருந்தாலும் ஒரு பொம்பளை எப்படி பேசுவாளாக்கும் கேட்பாளாக்கும். சரி விடுங்க, காஞ்ச வெடியை வெடிக்க வேண்டியதுதான். காயாத வெடியை மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் காய வச்சு வெடிக்க போறேன். மழை வந்துட்டு அடக்கிறதுனால கடையிலயும் பட்டாசெல்லாம் குழந்து போய் தானே கிடக்கும். இல்லடா கடையில நல்ல வெடியா தான் வச்சிருப்பானு. அவங்க பார்த்து பந்துசா அட்டைப்பட்டிக்குள்ள தானே வச்சிருப்பானு. அதுவும் குவாராதான் இருக்கும். நம்ம வீட்டு வரலையும் பத்திரமா தான் போட்டு வச்சிருக்கோம் பரன் மேல. ஆனா அது குழந்து போயிருதே. எல்லாம் புது வெடியெல்லாம் நல்லாதான் இருக்கும். மருந்து பழைய வெடி கொஞ்சம் மருந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லாம் அப்படி இருக்காது. இன்னைக்கு துணி கடைக்கு போயிட்டு துணி எடுத்துட்டு பட்டாசு எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துடணும். வந்துதான் அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம். சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா எல்லாம் செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டாரேன். ஒரு அச்சுமுறுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும். சாமிக்கு படைக்கணும்ல இருக்கட்டும். எங்க சாமிக்கு படைக்க அவ்வளோ எடுத்துதான் வாயில போட்டால் நான் அந்த இதை தின்னு இன்னும் பாரு எப்படி இருக்கு. இனிப்பு கிணிப்புல எப்படி இருக்குன்னு பாரு. இது கூட கொஞ்ச நேரம் எண்ணெயில போட சொன்னேன் லட்சுமிய. இது கொஞ்சம் எண்ணெயில போட்டது. இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பாரு.
ஃபர்ஸ்ட் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் வெள்ளை வெள்ளைன்னு இருந்தது. இது நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கு பாரு. பாக்கே நல்லா தான் இருக்கு. எங்க பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போங்க. பரவாயில்ல இசை வச்சு இருக்கட்டும். அப்புறம் தீபாவளி பலகாரம் தான் எல்லாருக்கும் அக்கம் மக்களும் கொடுக்கணும்ல. கொடுக்கும்போது தருவல்ல, அது போதும். சும்மாவே அப்படி இப்படி எடுத்து தின்னுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் காலியாகி விரும்புவோம். இங்க இருக்கவளெல்லாம் அடிச்சு பத்தினா எல்லாம் சரியாயிரும். சுட்டு எடுத்து வைக்க வைக்க இவ்வளவு வாயில தான் போகுது அவ்வளவோ. எக்கா நாங்க திங்கத கண்ணு வைக்காதீங்க. கண்ணு வைக்காத கண்ணு எஞ்சி போங்களா. சீக்கிரமா பெரிய பண்ணு வண்டி இண்டியெல்லாம் எடுத்துட்டு வா. நான் அந்த இது 4-5 தான் கொஞ்சம் இருக்கும் சுட்டு போட்டுட்டு சீக்கிரமா வாரேன். போவோம். லட்சுமிக்கா நீங்க வேணும்னா போங்க. நீங்க சொல்லி தந்துட்டீங்களா எப்படின்னு? இனிமே மாவும் பக்குவமா தான் இருக்கும். நான் போட்டு போட்டு எடுத்துக்கிட்ட வேணா பையன் தூங்க தானே செய்யறான். அவன் முடிக்கிறதுக்குள்ள நான் சுட்டு முடிச்சிருவேன். நீங்க வேணா கிளம்புங்கக்கா. நேராவதுல வேற துணி கடைக்கு போனாலும் வேற நேரம் ஆயிரும். ஆமா இழுச்ச வச்சப்ப நீ போட்டு எடுக்கியா? சரிக்கா நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி ஏக்கா அப்ப வாங்க நம்ம கிளம்புவோம். சரி லட்சுமி எல்லாம் ஓடியாங்க கிளம்புங்க. நம்ம துணி கடைக்கு கிளம்புவோம். ஓகே ரைட். எங்க அக்கா அந்த பயவுல தூங்க விடுதுவே. அவ்வளவு சிறுவண்டு பயவுல அங்கன எங்கனையும் வெடியை போட்டுக்கிட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு காதுக்குள்ள எனக்கு ஆட்டடக்கே வந்த கணக்கா இருக்கு. படுக்க முடியாம தான் எந்திரிச்சு அப்படியே நடமாடிக்கிட்டு தெரியும். எங்கனா கொஞ்சம் நேரம் போயிடாதான்னு. ஆமா படுத்து கிடக்கும்போது திடீர்னு வெடியை வெடிச்சதும் நெஞ்சே வெடிச்சு போன மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்ல வெடியை வெடிக்கானுவேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படிதான் இருக்கும். சின்ன பிள்ளைல இந்த தீபாவளிக்கு பைக்கி வச்சு வெடிக்கானாக்கா வெடிக்க வேண்டியதானே. எதுக்கு அணுகுண்டு சைஸ்ல செய்யானுவேன்? அவங்களும் ஒரு வாய்க்கு கஞ்சி குடிக்கணும்ல. அவங்களுக்கும் பொழப்பு இருக்குல்ல. அதை நம்பிதானே பாதி குடும்பம் இருக்கும். ஆமா அதுவும் சரிதான். ஆமா நீங்களும் தீபாவளி துணி எடுக்க போலையாக்கும். அவ்வளோ குடும்பமா ஜோடி ஜோடியா பைக்ல போறாளுவே. நீங்களும் போலையா? என் மருமக கூட பேரனை விட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்தாள. எனக்கு ஒரு சீலை எடுத்துட்டு வந்தா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவளுக்கு எடுத்திருக்கா 1500 ரூபாவாக்கு. எனக்கு எடுத்திருக்கா 300 ரூபாவாக்கு. எனக்கு அதனாலே எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நீனு 1500 ரூபா சீலையை கட்டிட்டு வெளியே எங்கேயும் போவையா போற ஃபங்க்ஷனுக்கு? உனக்கு 300 ரூபா சேலை தான் எடுத்து தருவாவோ. வேற மருமோ உனக்கு 1500 ரூபா சேலை வந்துட்டு அவன் 300 ரூபா சேலை விடுப்பாளாக்கும். என் முதல் மருமோளை கூட்டிட்டு தான் போன் நான் துணி எடுக்க. அப்புறம் என்ன நினைச்சானோ என்னமோ தெரியல. நான் சாயங்காலம் கூட்டிட்டு போறேன்னு இருக்கேன். அதனால அவன் வந்த அப்புறம் தான் நான் துணி கடைக்கு என் பேத்தியை கூட்டிட்டு போகணும். அப்போ உங்க மருமவா அவ தனியா காசு கொடுத்துருப்பானா இருக்கும். என் மவன் அவ அவ்வளோ கூட்டாளியோட எடுக்க போவா. அவன் நம்மகிட்ட சொல்லிட்டா எடுக்க போவா. அவன் எந்தாலையும் போயிட்டு போறா. நம்ம நல்ல நாள் அதுவுமா என் பேரன் என் வீட்டுக்காரர் எல்லாம் வருவாங்க. எல்லாம் சேர்ந்து துணிமணி எடுத்து நல்லா சந்தோஷமா தீபாவளியை கொண்டாட வேண்டியதுதான். அவன் எந்தாலும் பயணம் போனா நமக்கு என்ன வந்துச்சு? நானும் என் மோயின் கூட துணி எடுக்க போயிடலான்னு நினைச்சேன். ஆனா என் மருமோ விடாண்டுட்டா. நாங்கள் போய் எடுத்துட்டு வரோம்னா எனக்கும் வாங்கதையா தான் இருக்கும்னு நினைக்கேன். அவளுக்கு நல்ல துணி எடுத்துட்டு எனக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறாளோ 150 ரூபாய்க்கு வாங்கியாலோ. நான் என் மோயின் கூட போனேன்னா என்னென்னையாவது என் பேரன் என் மோவா அவளுக்கெல்லாம் எடுத்துடலான்னு பார்த்தேன். என்ன பண்ண போறாவளோ தெரியல. என் மருமோட்ட காலையில சொன்னேன். அவ ஊன்னு துள்ள ஆரம்பிச்சிட்டா. அந்த போனால இருந்தா வேலைங்காதுன்னு நான் எந்திரிச்சு வந்துட்டேனே. அவியலுக்கு குடும்ப குட்டின்னு வந்தது அதை தான் பாப்பாவே. நம்ம வழியா பாப்பாவே. நம்மளுக்கு ஏதோ தாரதையும் தரதை தின்னுட்டு உரமா கடக்கொண்டேதான் வெந்ததையும் வியாபாரையும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைல கைக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துட்டு அவள்கிட்ட தார வத்து கொடுக்கறதுக்கா? நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கப்படாது. அம்மா எல்லாம் நல்லது கெட்டது நமக்கு எல்லாம் சரணம் செய்யணும். ஆமா அக்கா சொல்லியது சரிதான். என்ன ஊனிக்கிட்டு இருக்கா? நான் சாயங்காலம் கூப்பிட்டு போய் நான் எடுக்கேன். உனக்கு காசு அனுப்பி விட்டுருக்கேன். நீ போய் பார்த்து வேணுங்கிறத உனக்கு எடுத்துக்கன்னு கேட்குதா இல்லையா? அதெல்லாம் கேக்குது. கூட்டு போறதெல்லாம் சரி. உங்க அம்மைக்கு துணி எடுங்க, பிள்ளைக்கு துணி எடுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. வெடி வாங்குங்க, என்ன வேணாலும் பலகாரம் வாங்குங்க, என்னமோ வாங்குங்க. ஆனா உங்க அம்மா சொன்னவ அவியலுக்கு எடுத்துனவ இவியலுக்கு எடுத்துனவ ஏதாவது எடுத்தியே அப்புறம் தான் என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கோம். அம்மா அட என்கிட்டே 10 பைசா கிடையாது. இருக்கிறத வச்சு இந்த மாசம் ஓட்டணும். நீ வேற சும்மா இரு. தெரிஞ்சா சரி. சரி நான் வைக்கேன். எனக்கு காசு அனுப்பிட்டீல்ல? அனுப்பிட்டேன். அப்ப சரி பூனை வைங்க. என்னடா உமா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமா கொஞ்சம் பிரச்சனை தான். சட்ட சிக்கலாவும் போல இருக்கு. என்னடா என்னாச்சு? ஏதோ உங்க வீட்டுக்காரர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரா? அடச்சே அதெல்லாம் இல்லலா. அப்புறம் என்ன? அது ஒண்ணும் இல்லலா. எனக்கு காசு அனுப்பி விடுங்க, நான் தனியா எங்க கும்பலோட போய் எடுத்துக்கிடியே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த சரின்ட்டு அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் இப்போ ஃபோனை பண்ணி சொல்லியாரு, எங்கள் அம்மையை கூட்டிட்டு நான் சாயங்காலம் துணி எடுக்க போகிறேன், நீ உனக்கு மட்டும் எடுத்துக்க, பிள்ளைக்கு அம்மைக்கு எனக்குலாம் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிடியோம் அப்படிங்கிறாரு. சரி அதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்லலா என் மாமியார் காலையில ஒரு பிட்டை போட்டுச்சு. அது நாத்தனாருக்கு அது பொண்ணுக்கு எடுக்கணும், பேரனுக்கு எடுக்கணும், மருமனுக்கு எடுக்கணும், அங்கே எடுக்கணும் இங்கே எடுக்கணும்னு சொல்லி நிறைய அது இது அடி போட்டுச்சு. ஸ்வீட் வாங்கிட்டு போனோம், பட்டாசு வாங்கிட்டு போனோம், சீறு பொருள் செய்யணும்னு. இப்போமா கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். அந்தளவு கிளாஸுக்கிட்டே எழுந்திரிச்சு போச்சு வீட்டில் இருந்து. எப்போனா ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு பிட்டை போட்டிருக்கோம். அதனால தான் அவர் இப்போ நைஸாக அவருக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வாங்கி கொடுக்கேங்காரு. அதான் அங்கே எதுவும் வாங்கிடுவாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
அதான் அவரை பிடிச்சி கத்திட்டு வச்சிருக்கேன். ஓ அப்படி. ஆமா, இது போன போட்டு புலம்புனாலும் புலம்பி இருக்கும். உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், அவ இப்படி சொல்லி அப்படி சொல்லியான்னு. அதனாலதான் அவரு நைசார் இவா போனா போறான்னு சொல்லிட்டு அவரு நான் கூட்டு போறேங்காரு. என்னவா இருந்தாலும் நமக்கு அதுக்கு வந்துரும்ல, அப்புறம் தானே பாத்துக்கிட்டீங்க. நம்ம வீட்டு தீபாவளியை பார்க்க முடியுமா? இல்ல அடுத்த வீட்டு தீபாவளியை நம்ம தான் செலவு பண்ணணும்னா என்ன நீ பண்ண முடியும்? நீ சொல்றதும் சரிதான். சரி சரி வா, சீக்கிரமா உன் வண்டி எடுத்துட்டு போவோம். லட்சுமி அக்காலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாவ. மழை வேற வந்துற போது, மழை வேற நினைச்சு பெஞ்சிட்டடாக்கு. ஆமா, அது வேற அப்பப்ப தூரல் போட்டுட்டு டக்கு. வரும்போது வெடிக்கடிலாம் வாங்கிட்டு வந்துடணும்ல. ஆமா, முடிஞ்சா பாப்போம். இல்லாட்டினா இந்த பண்டு பொருள்ல வந்து வெடி விட்டாக்கலாம், அதை வச்சு சமாளிச்சிடலாம். எங்க அண்ணன் சிவகாசி தான் போயிருக்கு. அங்க இருந்து நான் வெடி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால எங்க அண்ணன் அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. அதனால இங்க வாங்க வேண்டிய வேலையும் இருக்காதுன்னு தான் தோணுது எனக்கு. சரி, அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். வா, சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு வருவோம். உங்க மாமியார் வீட்டுல தான் இருக்குமா, இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போயிருக்குமா? உங்க மாமியார் வேற என்னைய பார்த்தாலே ஒரு படியா மூஞ்ச நீட்டிக்கிட்டு இருக்கோம். நான் வேணா இங்கே நின்றுக்கிட்டேன், நீ மட்டும் வண்டி எடுத்துட்டு வாரியா? அட வாளா, அது கிடக்குது. என் மூணுக்கு இந்த மைதா கேக்கு நல்லா பிடிக்கும், அது செஞ்சுட்டேன். அதிரசத்துக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு பதம்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். நாளைக்கு காலையிலே செய்ய ஆரம்பிச்சிருவேன். முறுக்குக்கா மாவு கிவு எல்லாம் இருக்குது, உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பிசைஞ்சனா டக்குன்னு கையோடையே போட்டு எடுத்துடலாம். என் மருமகளை கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் திருப்பி போடலான்னு சொல்லி கூப்பிடலாம். அவள் ஒருத்தி நம்ம பிரிஞ்சு போட ஒருத்தி எடுக்க நல்லாயிருக்கும். அவள் உட்கார்ந்து பக்கத்தில் இருந்து செய்யணும்ல, அவள் செய்யமுண்டா. அதனால் நம்மளே எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு என் வீட்டுக்கார் வந்துருவார். அவரை கூட மாட வந்து ஒத்தியாசைக்கு கூப்பிட்டோன்னா அவர் வந்து எல்லாம் செஞ்சு தருவார். அதனால் அவர் வரட்டுன்னு அப்படியே காத்து கிடக்கேன். அப்படி போடுங்க. நான் கொஞ்சம் குலோப் ஜாமுன் தான் செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெடியை என் மொயின்ட்ட வாங்கிக்கிட்டு அங்கே என் பேரனை பார்க்க போகலான்னு இருக்கேன். இங்கே இருந்தேன்னா அவள் வீட்டில் இருந்து தருவா, இவள் வீட்டில் இருந்து தருவா, நம்ம திருப்பி கொடுக்க ஒன்றும் இருக்காது. அப்போ நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். என் மருமகளுக்கு தான் சரி, அவள் வீட்டில் என்ன கிடைக்க எல்லாம் வாங்கி தின்னுட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெறும் பெட்டியாக வச்சுருப்பா. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உங்கள் மருமமா மாதிரி பிஸ்னாரியா இருக்கவே படாதம்மா. எச்சி கையால் காக்கா கூட வரட்டண்டா. பெரிய பொண்ணு அங்கே பாரு, அவ்வளோ கலடு வளம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காத. அரடே ஆமா, எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோல தெரியலையே. எல்லாம் நம்மளோட பற்றி தான் பேசும், வேற என்னத்த பேச வந்த கும்பல். எல்லாம் பெரிய பொண்ணு எங்க போற? அது ஒண்ணும் இல்லத்தே, கார் எடுத்துட்டு துணி எடுக்கிறதுக்கு போறேன். தீபாவளிக்கு துணி எடுக்கணும்ல, அதான் எல்லாரும் கார்ல ஒன்னா பர்ச்சேசிங்க்கு கிளம்பிட்டோம். சரி சரி, போயிட்டு வா. நான் சேகர் கூட வண்டியில வந்துருவேன்னு. நான் எங்கள் வேலைக்கு துணி எடுத்துக்கிறியே, நீ உனக்கு மட்டும் உனக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்க. சரி தே. ஈரும் பியானுமாதான் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு திரிவாளுவேன். இன்னைக்கு ராத்திரி மழை வரலன்னா நல்லா இருக்கும் பத்தியில பத்திராளியக்கு. ஆமா, இன்னொரு 2-3 நாளைக்கு மழை வராம இருந்தா நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு இதுல துணிமணிலாம் எடுக்கணும்னு சொல்லலைன்னா நான் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருந்திருப்பேன். மழை பெய்யாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏக்கா, அதெல்லாம் மழை வராது, வந்தா பாத்துக்கிடலாம். வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் சேர்ந்து சுடுவோம். வீட்டுக்குள்ள சட்டியும் பெட்டியும் போட்டுக்கிட்டு கால் வைக்க இடலாம கிடக்கும். அங்கே முடுக்குக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்ன சட்டியை அடுப்பெல்லாம் கொண்டு வந்து வைக்க. வெளியே முத்தத்துலன்னா பிரச்சனை இல்லை, நல்லா உட்கார்ந்து நிலா வெளிச்சத்துலனால உட்கார்ந்து சுட்டுட்டு போகலாம். நம்ம தான் எப்பயும் வெளியே தெருவில் கிடப்போமே 10-11 மணி வரைக்கும். வியானன்னா நம்ம ஒரு தார்பா கிருப்பா மேலே விரிச்சு கட்டிடுவோமா, பந்தல் கிந்தல் போட்டுருவோமா? ஆமா, பந்தல் போட்டா உள்ள வராதுல்ல மழை. இவா ஒரு கூறு கட்டவா. ஐ ஜாலி, நைட்டு உட்கார்ந்து எல்லாரும் வெளியே ஒன்னா உட்கார்ந்து பலகாரம் செஞ்சா ஜாலியா தான் இருக்கும். லட்சு வேணா சொல்லுங்க, 4-5 டியூப் லைட் கட்டி பந்தல் கிந்தல்லாம் போட்டு எல்லா செட்டப்பும் பண்ணி பலகாரம் சுடுவோம். ஆமா, இருட்டுக்குள்ள பலகாரம் கருவுதா வெந்துச்சா வேவலையான்னு தெரியாது. 4-5 டீப் லைட் ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும் பகல் மாதிரி. ஏன்னா இனிமே நமக்கு நேரம் இல்லை, கடன்னு செஞ்சாதான் தீபாவளி அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். என்ன நீதான் தீபாவளிக்கு முன்னாடியே பலகாரம் பலகாரம் எல்லாம் செஞ்சாலும் அன்னைக்கு இழுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செய்யறது நம்மளால தான் இருக்கும். அதுக்குதான் எனக்கு நல்ல துணி எடுக்கவே மனம் இல்லை. எங்க நல்ல துணி எடுத்தாலும் நம்ம அதை கட்டிக்கிட்டா நின்று சாமி கும்பிட முடியும். அதுக்குள்ள கடந்து அங்கே இங்கேயும் ஓடி காலையில எந்திரிச்சு அவ்வளோ வேலையும் நம்ம தான் பார்க்கணும். என் வீட்டுல 2 பொட்டை பிள்ளைன்னு பெற்று வச்சிருக்கேன் கலதேவை. அதை காலையில எழுப்பி வேலை வாங்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டி போவோம். அது எல்லா வீட்லயும் எல்லாம் அதே கதை தான். நான் இருக்காளோட முன்னாடி 2 பேர், இவ்வளோ 2 பேரும் வளர்ந்து மாடுவே, பிள்ளையே பெத்தாச்சு, கல்யாணம் ஆகி இன்னும் இவ்வளோலாம் வீட்டில் வேலை செய்யாளுவே. மாமியா மாதிரி வந்து வேலை செய்யாவே. இங்க பாருங்க பத்திராளியக்கா, சும்மா எங்களெல்லாம் இழுக்காதீங்க. உங்க மருமவோ அவ கூட இல்லைன்றதுனால நீங்க எங்களை குறை சொல்றீங்க. உங்க மருமவோ அவ கூட இருந்திருந்தாலும் அவளும் இப்படிதான் பண்ணுவா. எல்லா வழக்கு மத்து கட்டையும் ஒண்ணுதாங்க. சரி லட்சி, என்ன சொல்லுங்க. டியூப்லைட் கட்டணும்னா சொல்லிருங்க, எதனால பெரிய பொண்ணு பண்ணுவா. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிடலாம். பெய் வச்சு துணி எடுக்கணும்ல, கடையில போய் துணி எடுக்க வேலையை பார்ப்போம். பெரிய பொண்ணு, இந்த இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கலாம், அந்த சேலை எடுப்போமா? அதெல்லாம் அங்க போய் பார்த்துட்டு முடிவெடுப்போம். அதுவும் சரிதான். பட்டாசு கடையில கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என்ன துணி எடுத்துட்டு
ஏழை பட்டாசு வாங்க போறியா? இல்லத்தே இன்னைக்கு கேட்டு வச்சிட்டு வந்தா வேணா நாளைக்கு எங்க அப்பாட்ட கேட்டு வாங்க முடியும். அதுக்குதான். நீ ஒன்றும் வருத்தப்படாதல சதீஷ், நமக்கு சிவகாசியில இருந்து பட்டாசு வருது, அதெல்லாம் சேர்ந்து வெடிப்போம். இது உண்மையாவா? ஆமா ஆமா, ஆர்டர் போட்டிருக்கு. ஒரு 10,000 ரூபாய்க்கு வெடி வரும், ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் நிறையா. ஐ ஜாலி ஜாலி. யாரத்தை கொண்டு வரா? எல்லாம் எங்க அண்ணன் தான். உங்க நொண்ணே வெடி வாங்கியா போயிருக்கா உனக்கு? ஏதோ முக்கியமான வேலை சரிக்க வேலை இருக்குன்னு போனாரு, வெடி வாங்கியா போனாரு. ஐயோ, எங்க மைனி இருக்குதுன்னு ஞாபகம் இல்லாம நான் உளறிட்டேனே. ஐயா மைனி, நான் காசு அனுப்பி விட்டுருக்கேன், அவர் வரும்போது வாங்கிட்டு வராரு. அவரு காசுல வாங்கிட்டு வரல, அங்கே முக்கியமான வேற ஏதோ ஒரு வேலையா போயிருந்தாரு, வரும்போது அப்படியே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வரட்ட அந்த மனசே எத்தாரு இன்னைக்கு தலைவர். ஆகா, இன்னைக்கு அண்ணனுக்கு கச்சேரி இருக்கு போலயே. மொபைலுக்கு நகை எடுக்கணும், வாரம் வாரம் என்னன்னா முக்கியமான வேலை இருக்கு, சரிக்க வேலை இருக்கு, புடுங்க வேலை இருக்குன்னு போனாரு. காசை கறியாக்குறதுக்கு போயிருக்காராக்கும். வரட்டும் இன்னைக்கு. பெரிய பொண்ணு, அந்த பொம்மை என்னத்துக்கு தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருக்க? அது போட்டிருக்க துணியவா எடுக்க போற? இல்லைக்கு இந்த பொம்மைக்கு ரொம்ப சிக்கு பிடிச்சி போய் இருக்க முடியலாம், அதான் இதுக்கு ஒரு கண்டிஷனர் இல்லை ஷாம்பு கிம்பு எதாவது வாங்கி போடப்படாதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாரு பாரு, பாப்பாவை கலட்டிட்டு போய் நீயே வேணா ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் வாங்கி துவைச்சி எடுத்து காய போட்டு கொண்டு வந்து மாட்டு. பெரிய பொண்ணு, உனக்கு இது தேவையாளா? வந்த வேலை என்னமோ அதை பார்க்காம பொம்மைக்கு போய் பேன் பார்த்துக்கிட்டு இருக்க. வா, ஒழுங்கா போய் சேலை துணி மணியே போய் எடுப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மாமியா கிளவி வேற வர, என் வீட்டுக்கார கூட்டுக்கிட்டு. ஆமா, என் வீட்டுக்காரரும் ஆறினாரு, எங்க மாமியாரை கூட்டுட்டு வருவா, சிம்பரனையும் கூட்டுக்கிட்டு. பிள்ளைகளா, நீங்களும் போய் உங்களுக்கு துணிமணி பாத்தீங்களா? சின்ன பொண்ணு, நீயும் போய் பாரு உனக்கு பிடிச்சத. சரிம்மா. எக்க வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்துட்டு வருவாளுவ. அவ்வளோ கூட போனோன்னா வேற நமக்கு டென்ஷன் தான் ஆகும். அதுவும் சரிதான். சரி வா லட்சுமி, வாங்க 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 போவோம். வாங்கக்கா வாங்கக்கா, பட்டு சாரி பாக்குறீங்களா, பூனை சாரி பாக்குறீங்களா, சில்க் சாரி பாக்குறீங்களா? சில்கெல்லாம் வேண்டாப்பா, நல்ல கல்லு வச்சு பாசிலாம் வச்சு நல்லா முணுமுணுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி சீலையே எடுத்து போடுப்பா. இந்தா எடுத்து காட்டுறேன்க்கா. அத்ராலியக்க, நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் சேலை பாப்பீங்களோ? நான் வேற ஒரு ஊர்லயும் போய் சேலை பார்க்க முடியேன். அது எந்த ஊர் இன்ஸ்டாகிராமு? அவ்வளோ போன்ல பார்த்து வச்சுக்கிட்டு சொல்லியாளுவே. போன்ல தான் என்னமோ இன்ஸ்டாகிராம் டடப்பாளுவே என் மூலலாம். அதை தான் சொல்லியான்னு நினைக்கேன். நான் அதுலலாம் ஒன்றும் பார்க்கலா. எனக்கு எப்பயும் சிக்கிட்டுக்குன்னு போட்டாதான் நல்லா பிடிக்கும். ஆமா ஆமா, எங்க மைனி அவிய பொண்ணுக்கே டப்பு கொடுப்பா, வெதர்மா டப்பு. ஆமா ஆமா, பொண்ணை விட அம்மா தான் ரொம்ப தூக்கலா இருக்கும் மேக்கப்ல. எப்பயும் தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணியே. உங்களுக்கு என்னலா? அவளு அப்படிதாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க, இதுல என்ன இருக்கு? பேரம் பெத்தி எடுத்தாச்சு. ஆனாலும் பத்திராளியக்கா, இப்பயும் டோப்பா என்ன, கலர் அடிப்பு என்ன, அது என்னது மேக்கப் என்ன, எல்லாம் பழமா தான் இருக்கும். நீங்களும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீங்களும் மேக்கப் அடிச்சுட்டு அலைங்க, உங்களை யார் அடிக்காண்டா? ஏக்கா, நீங்க கேட்ட சாரி இதுதானே? இதுல இந்த 6 கலர் தாங்க வரும். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்த சாரி. தீபாவளிக்கெல்லாம் இது நல்லா போய்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிடுங்க. நல்ல வேலை உங்களுக்கு 6 கலரும் இருக்கு. ஒரு சில பேர்லாம் வரும்போது கலரே கிடைக்கல. இது இப்பதான் கொண்டு போய் லோடு இறக்கிட்டு வந்து வாங்கி எடுத்து வச்சிருக்கோம். அப்படியாப்பா, இது நல்லா இருக்கு பாத்துக்க. நான் இதுல இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டட்டுமா? எந்த இது பிடிச்சிருக்கோ எடுங்க, ஆளுக்கு ஒரு கலர்ல பார்த்து எடுத்துக்கிடுங்க. நல்லா இருக்கு, இது நல்லா போயிட்டு இருக்குமா. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரி. அவ்வளோ வரும் இதுதான் கேட்டு கேட்டு வாங்கியாவ. பத்திராளிக்க, நான் இதைத்தான் சொன்னேன், இதைத்தான் சொன்னேன். என்னது இது பாசி பாசி கல்லு கல்லா இருக்கு? இது ஒரு தோப்பு துவைச்சாலே அவ்வளவா அந்த உளுந்துரும் போலயே. உலாதுக்கா, நல்லா தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும், பார்த்துக்கிட்டுங்க. ரொம்ப அடிச்சு கிழிச்சு துவைக்கப்படாது. கொஞ்சம் பார்த்து கவனமா டீல் பண்ணணும். இந்த மாதிரி சாரி வெள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு துவைக்காம பாத்துக்கிறது நல்லது. நானும் பட்டு சாரியவே துவைக்க மாட்டேப்பா. உடுத்துட்டு கட்டிட்டு அந்தால வேற வேலை காய போட்டு அந்த ஃபேனில் காய போட்டு அப்படியே எடுத்து பீரோவில் சொருவிடுவேன். சென்ட்டுக்கிட்டு போகும்போது அடிச்சுக்கிட்டு போயிடுறதுதான். பாத்தியால உங்க மைனிய எங்க போனாலும் நல்ல மேக்கப் மட்டும் டிக்கெட்டாப்பா அடிச்சுக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு போயிருது. இந்த துணியெல்லாம் துவைக்கவே இல்லை போல இருக்கு. சை, பணக்காரையெல்லாம் இப்படிதான் இருப்பீங்களோ? எல்லாம் பொத்தாம் பொதுவா சொல்லாத. எங்க மைனி துவைக்காதுன்னா நானும் துவைச்சு தான் விடுப்பேன்ப்பா. நான்லாம் 1/4 மணி நேரம் கட்டியிருந்தாலும் அதை அடிச்சு துவைச்சு கிழிச்சு காய போடலன்னா எனக்கெல்லாம் அந்த துணியை அடுத்த நேரம் உடுக்க மனம் வராது. ஐயே, எனக்கெல்லாம் இந்த சீலை சரிபட்டு வராதுப்பா. எனக்கு ஏதாவது இந்த காட்டன் புடவை வேணுங்க, சிம்பிளா இருக்க மாதிரி புடவை பாருப்பா. எல்லாம் நீங்கள் வேற இதுல எடுக்கல, நான் அந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும், வேற சீலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிடுவோம். சரிக்கா, அப்ப இது இருக்கட்டும், நான் வேற சீலை எடுத்து காட்டுறேன் பாருங்க.
எப்ப தம்பி எனக்கு இது பார்த்ததுமே பிடிச்சிட்டு இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் எனக்கு எடுத்து வச்சிரு. சரிக்கா, நீங்க தான் நல்ல மனுஷியா இருக்கீங்க. எடுத்த உடனே ஒரு சேலையை பிடிச்சிருக்குன்ட்டிய, வாரைய பூரா கடையவே தலைகீழ புரட்டி போட்டு எடுப்பாவ. நீங்க பரவாயில்லக்கா. ஆமாப்பா ஆமாப்பா, எனக்கு விலையெல்லாம் பார்க்க மாட்டேப்பா. விலை எவ்வளவு கூடுதலா இருந்தாலும் எடுப்பேன், எவ்வளவு குறைச்சல 150 ரூபாய்க்குனாலும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துருவேன்ப்பா. இருங்க, நம்ம மற்ற சேலையும் எடுத்து போடுறேன் பாருங்க. இந்த சீலையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம உடுத்துக்கிட்டு இதுல வியாழஜியும் ஆகாது ஒன்றும் ஆகாது, கலங்காத்தாலே கல்லுலாம் குத்தம்ப்பா. நமக்கு இது சரியும் பட்டு வராது. 2 தோப்பு துவைக்கிறதுக்குள்ள அவ்வளவும் பிச்சு பாசியெல்லாம் கையில வந்துடும். அப்புறம் அதை எங்க கொண்டு போட, வேற கறி துணிக்கு தான் யூஸ் பண்ணணும். இவனு பேசடிக்கு நம்மளும் இதுல ஒன்று எடுத்துருவோமா? நான்லாம் இதில் எடுக்க மாட்டேப்பா. எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் கட்டி நல்லா இருக்குன்னு அப்படியே உசு பேத்தி வச்சுருக்காங்க. அதனால எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த சில்க்கு இந்த துணி எனக்கு பிடிக்கவே இல்லை. அதில் கொசுவெல்லாம் வச்சேன்னா ஒரு 4 மடிப்பு கூட வருமா வராதான்னு தெரில. எல்லாம் சும்மா ஹைபி ஏற்றி ஃபோனில் போட்டு விட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லாரும் இதை எடுக்கவா. இல்லாட்டினா இதெல்லாம் யார் எடுப்பா? ஓ அப்படி சொல்றியோ? அதுவும் சரிதான். எனக்கு என்னமோ அவ்வளோலாம் காட்டும்போது நல்லா இருக்குமோ தோணுச்சு. ஆனால் துணியை பக்கத்தில் பார்த்த அப்புறமா வேணுமா வேண்டாமா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதான் அந்த அளவு வேறு துணியை எடுத்து காட்டுங்க, அதுக்கப்புறமா பார்த்து முடிவு எடுத்துக்கிட்டேன்னு இருக்கேன். ஆமாம், வேறு ஏதாவது நல்ல துணியாக எடுப்போம். 4 முடி வந்து அது கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணும். அது கூட நம்மளும் ஒன்றும் பார்த்து எடுத்துருக்கலாம். இப்போ என்னத்தை எடுக்கணும்னு எனக்கு தெரியலையே. பெரிய பொண்ணுனா சுடிதார் பேண்ட் சேண்டு இந்த மாதிரி தான். அவள் லெகங்கா இந்த மாதிரி தான் பெரிய பொண்ணு செலக்ட் பண்ணுவாள். அவளுக்கு அந்த மாதிரி தான் தெரியும். சேலை செலக்ட் பண்ணி இவளுக்கு சரியா தெரியாது. அதனால அவன் நம்ம மண்டையை வேற மாதிரி கழுவி முடியால. அக்கா, இந்த மாதிரி சாரீஸ் பாக்குறீங்களா? இது நல்ல கலெக்ஷன், நல்லா போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்ல கலருக்கா, கட்டினா நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். இது எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கலர் ரொம்ப அடிக்குதப்பா. அக்கா, நல்ல பார்டர், நல்ல பெரிய பார்டர் பாருங்க. எல்லாரும் பெரிய பார்டர் கேட்டு வாங்கி போடியாவ. அதனால இப்ப இந்த மாடல் போய்கிட்டு இருக்கு. நல்லா இந்த மாதிரில எடுங்க, நல்லா இருக்கும்க்கா. உங்களுக்குலாம் நல்லா அப்படியே இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு நல்லா இருக்கும்க்கா. நீங்க எடுத்து கட்டி பாருங்க. ஒண்ணு எனக்கு சிம்பிளா போதும்பா, இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். எப்பா எனக்கு மாங்காய் பூ டிசைன் போட்ட மாதிரி ஏதாவது சேலை இருந்தா எடுத்து காட்டப்பா. என்னக்கா மாங்காய் பூ டிசைனா? அப்படின்னா எப்ப எனக்கு மாம்பழ கலர்ல ஏதாவது சீலை இருந்தா எடுத்து காட்டுப்பா. ஏக்கா, இதுலதான் மாம்பழ கலர் இருக்குக்கா. மாங்காய் கலர் இருக்கு, மாம்பழ கலரு இருந்தாலும் வேற ஏதாவது பார்த்து எடுத்துதாப்பா மாம்பழ கலர்ல. என்ன ஒருத்தர் மாங்காய் பூங்காங்க, இன்னொருத்தர் தேங்காய் பூங்காங்க. என்ன கலரை பார்த்து எடுத்து கொடுக்கனே தெரியலையே. எல்லாத்தையும் பறக்கி அள்ளி போடுவோம். என்னத்தையாவது எடுத்துட்டு போட்டோம். ஒரு பீட்ரூட் கலர் சேலை. வாட்டர்ல வேலை செய்யற பொம்பளை இருப்பாள்வோ, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கலர் சொல்லியால. லட்சுமி, இதுல இருக்க மாம்பழ கலர் நல்லா தானே இருக்கு, இது எடுக்கப்படாதா? அது என்னமோ எனக்கு பிடிக்கலக்கா. ஏன்னா ஒரு கலர் மாம்பழ கலர்ல எதிர்பார்க்க பார்த்துக்கிடுங்க. அது பழைய மாடல் சேலை தான், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏக்கா, மாங்காய் பூ தேங்காய் பூலாம் இல்லக்கா, தாமரை பூ சேலை இருக்கு. இத பாக்கியலாம். அதை கொண்டா பாப்போம். அந்தாங்கக்கா. லட்சுமி, அந்த சேலை நல்லா தான் இருக்கு பாத்துக்க, நல்லா மாடலாவும் இருக்கு. இது பிரிண்டட் சாரியோ? என்ன பிரிண்டடா? ஆனா சிம்பிளா நல்லா நீட்டா இருக்கு. பார்டர் நல்லா பட்டுல வந்திருக்கு. தாமரைப்பூ படம் போட்டு நல்லா இருக்குடே, எடுக்கலாம் போலதான் இருக்கு. இந்த சாரி டிஷ்யூ சாரிக்கா. இது கூட நல்லா, இதுல நிறைய கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும். இது கட்டினா லேசா இருக்கும், காத்து போல இருக்கும். இதுவும் நல்லாதாக்கா இருக்கும். இது வேணா பாக்குறீங்களா? இதுல வேற கலர்ஸ்லாம் இருக்கு. அது கொண்டா தம்பி, அது கூட நல்லா தான் இருக்கு. பாருங்கக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வேற கலர் இருக்கு, எடுத்துட்டு வரேன். எப்பா தம்பி, எனக்கு பஞ்சு மிட்டாய் கலர்ல ஏதாவது ஒரு சேலை இருந்தா எடுத்துட்டு வாப்பா. என்னக்கா நீங்க எல்லாம் குண்டக்க மண்டக்கையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்பா நாங்க என்ன கேட்கமோ அதை எடுத்து காட்டப்பா. சரிக்கா, இருங்க, இருந்தா எடுத்துட்டு வரேன். அது என்னலா குந்தாணி பஞ்சு மிட்டாய் கலரு திடீர்னு? அது ஒன்றும் இல்லை, பிங்க் கலரு. பிங்க் கலர் கொஞ்சம் நம்ம கலருக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் பிங்க்கு போட்டு தான் பஞ்சு மிட்டாய் கலர்னு சொல்லியிருக்கேன். அதுக்குமே எடுத்துட்டு வருவோம்ல, கரெக்டா? ஓஹோ, உங்க ஊர்ல பிங்க் கலரு பஞ்சு மிட்டாய் கலரா? ஆமா. தாங்கக்கா, நீங்க கேட்ட பஞ்சு மிட்டாய் கலர் சரி. இதேதான், இதே மாதிரி கலர் தான் கேட்டேன். இது என்னத்துக்குலா பஞ்சு மிட்டாய் வியாபாரத்துக்கா? இதுக்கு என்ன குறலா? நல்லா தானே இருக்கு. ஏடா உமா, இதெல்லாம் என் கல்யாண காலத்துல உள்ள சேலலா? இந்த இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்துட்டக்கா? வேற எதனா பாரு, நல்லா மாடலா. பத்ராளி அக்காவே எவ்வளவு அழகா எடுத்திருக்காவே. நீங்களும் என்னெல்லாம் கிளவி கணங்க எடுத்துட்டு அடக்கியே. நான் இந்த சேலையை தான் எடுக்க போறேன். இந்த வெங்காயத்தாள் கலர் நல்லா இருக்குல்ல, கட்டவும் லேசா இருக்கும். காலையில தீபாவளி இன்னைக்கு கொஞ்சம் வேலைகளை செய்யறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேலை எடுத்துக்கிட்டுமா? எடுங்க. உங்களுக்கு எதுனாலும் நல்லா தான் இருக்கா. சும்மா என்னத்தையாவது சொல்லாதீங்களா? ரொம்ப இதை எடுத்துட்டு போனா வேற என் மூலம் திட்டுவாளுவே. என்ன பழசு பட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான்னு. அதுக்கு தான் எடுக்கலாமா இல்லை வேற எடுப்போமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். லட்சுமி, நீ அந்த தாமரைப்பூ போட்ட சேலையை எடு. ஆமா, தாமரைப்பூ நல்லா தான் இருக்கு.
என்னத்தை எடுக்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ரேட்டை கேட்டுட்டு தான் இன்னும் முடிவு எடுக்கணும். கேளுங்க கேளுங்க, எவ்வளவுன்னு கேளுங்க. ஏப்பா இந்த தாமரப்பு போட்ட சேலை எவ்வளவுப்பா? அந்த தாமரப்பு போட்ட டிசைன் தானக்கா, அது 2500க்கா. அதிலே போட்டிருக்கும் பாருங்க. ஏ அப்பா, இம்புட்டு விலையா? எனக்கு இந்த ரேட்டுக்குலாம் வேண்டாப்பா. எனக்கு 1000 ரூபாய்க்கு உள்ளதான் வேணும். பத்துக்கு அது 500 ரூபா 600 ரூபா அந்த ரேட்டுக்கே போதும். அப்புறம் இந்த ரெண்டு பாருங்கக்கா, இதெல்லாம் 700 ரூபா தான். ஐயே என்ன விலை சொல்றீங்க? நமக்கு இவ்வளவு ரேட்டுக்கெல்லாம் துணி ஒத்து வராது. எனக்கு சிம்பிளான சேலை போதும். என்ன உங்க கை பக்கத்துல ஒரு சேலை இருக்குல்ல, அதை கொண்டாங்க. இதுவாக்கா? ஆமா அதே தான் கொண்டாங்க. பெரிய பொண்ணு, இந்த சேலை சூப்பரா இருக்குல்ல நீ கையில வச்சிருக்கிறது. அது அப்படிதான்ல, எப்பயும் அடுத்தவ கையில இருக்க துணி தான் அழகா இருக்கும். ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாட்டுக்கு பெரிய பொண்ணு, அது எனக்கு தந்துடுறியா? இரு நான் நல்லா பார்த்துட்டு பிடிக்கலன்னா உன்ட்ட தந்துடுறேன். ஏலா நான் போற போக்குல ஒரு சிம்பிளா ஒரு சேலையை எடுத்துருவேன். நீங்களும் எடுக்காதான் யாராவும் போல இருக்கு. சீக்கிரம் ஏதாவது எடுங்க. சீக்கிரம் ராத்திரி போய் வேலையே பார்க்கணும். பலகாரம் கலகாரெல்லாம் இன்னைக்கு செஞ்சாதான் நாளைக்கு தீபாவளியை கொண்டாட முடியும். செய்யலாம். விடிய விடிய இருந்தனாலும் செஞ்சிடலாம். நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க. முக்கியமா சேலையை எடுங்க. போய் 4 முடிட்டு தைக்க கொடுக்கணும். ஆரி ஊருக்குள்ள அவ்வளோ வரும் தச்சு போடுவாளுவ. நம்ம வெறுங்குடியை தான் போட போறோம் பாருங்க. ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குக்கா. ஆரி பிளவுஸ் செக்ஷனுக்கு கூப்பிட்டு போறேன், அங்க பார்த்து எடுங்க. எல்லாம் ரெடிமேடே இருக்கு. நீங்க உங்க சைஸுக்கு ஏத்தாப்புல ஆல்டர் மட்டும் லேசா பண்ணிக்கிட வேண்டி இருக்கும். பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா போடலாம். ஆரி ஒர்க் பிளவுஸ் எவ்வளவுப்பா? 1500ல இருந்து இருக்குக்கா. நம்மளோட டிசைனை பொறுத்து தான் எல்லா ரேட்லயும் இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்சத பாருங்க. ஆமா போகும்போது எனக்கு பார்க்கணும். ஏம்மா நமக்கெல்லாம் வேண்டாம்மா. நான் ஏதோ ஒரு சேலைய சட்டையோட எடுத்து போட்டுக்கிடுவேன். எல்லாத்துக்கும் மேட்சிங்காக கருப்பு பச்சை சோப்புன்னு வச்சிருப்பேன். என்னத்தையாவது ஒரு சீலை எடுத்து அதை கூட போட்டுக்கிடுவேன். தைக்கலனாலும் பரவாயில்லன்னு. உமா இது எனக்கு வேண்டாம், நீ வேணா வச்சுக்க. இல்ல உனக்கு வேண்டாம்மா. அப்ப இது எனக்கும் வேண்டாம். ஒருத்தி நல்லா இருக்குன்னா இன்னொருத்தி தூக்குவா. ஒருத்தி நல்லா இல்லைன்னா அவ கண்ணுக்கு அது நல்லா இருக்காது. தம்பி வேற ஏதாவது காட்டுப்பா. இந்தாக்கா எடுத்து போடுறேன். இல்ல என்னை மாதிரி வந்ததை ஒண்ணு பார்த்தமா எடுத்தமான்னு இருக்கணும். கடைக்காரன்னு பூரா வேலை வாங்கிட்டே இருக்கியா? அவனு எவ்வளவுதான் எடுத்து போட்டு மடிச்சு வைப்பானுவேன். இனியோ வந்ததை நீங்க செலக்ட் பண்ணிட்டேன்னு ஓவரா பேசாதீங்க. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா கடையவே தலைகீழ புரட்டி போடுவீங்க. அதுவும் எங்களுக்கு தெரியும். இந்த சரி பாருங்கக்கா, ஓபன் பண்ணி வேணா காட்ட விட்டுமாக்கா? ஓபன் பண்ணி காட்டினா உங்களுக்கு பிடிக்கும். வேண்டாப்பா வேற காட்டுங்க. அந்த சேலைக்கு நல்லா குறை நல்லா தானே இருக்கு. பார்டர் பிரைட்டா எடுத்து கொடுக்கல, ஒரே இதா சேமா இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த சால்வை போத்ததுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி தெரியுது. அதனால எனக்கு அது வேண்டாம். என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பாளுவேன். இந்த சரி பாருங்கக்கா, சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நல்லாதான் இருக்கு. எல்லாம் எடுங்க என்னத்தையாவது ஒண்ணு. நீ அந்த சேலை எடுத்துட்டு போய் கண்ணாடியில வச்சு பாரு, உனக்கு பொருந்துதானு. உனக்கு மேட்ச் ஆச்சுன்னா சொல்லு, அதே மாதிரி நம்ம 2 எடுப்போம். தம்பி அதை கொண்டா தம்பி, நான் வச்சு பார்க்கேன். இந்தாங்கக்கா.